ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி வித்தியாசமாக அடை பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் எடுத்துக்கலாம். தண்ணி இந்த அளவு கொதி வந்ததும் நம்ம மாவில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ கொதிக்கிற தண்ணியை விட்டுக்கலாம். தண்ணி போதுமான அளவு பார்த்துட்டு விட்டுக்கலாம். ஒரு வாட்டி கலந்துக்கலாம். நான் 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்கும். எல்லாம் தண்ணியை சேர்த்துக்கலாம். கடை மாவுன்றதுனால வறுக்க வேண்டாம். நம்ம வீட்டில் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா வறுக்கவோ இல்லாட்டி ஆவி காமிச்சு எடுத்துக்கணும் மாவை. இதை அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் பிசைஞ்சிக்கலாம். பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் லேசாக வறுத்துக்கலாம். 1 கப்பு தேங்காய், 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 5 நிமிஷம் வதங்கியிருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் வெறும் விதையை மட்டும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடியாப்ப கட்டை எடுத்துக்கலாம். இதில் நான் எண்ணெய் தடவிருக்கேன். 2 பக்கமும் உள் பக்கமும் தடவிடணும், இந்த கட்டையிலையும் தடவிக்கணும். கொதிக்கிற தண்ணி விட்டு நம்ம கலந்து வச்சோம் இல்லையா, அந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இது போல் நம்மளுக்கு தேவையான சைஸில் ரெடி பண்ணிக்கோங்க. அச்சில் எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ நம்ம போட்டுக்கலாம். இடியாப்பமாக பிழிஞ்சிக்கலாம். இடியாப்பம் சூப்பராக பூ போல் வந்திருக்கு. ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இது. இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் வச்சிடலாம். வாழை இலையிலையும் இது போல் பண்ணலாம். வாழை இலை கிடைக்கலன்றதுனால நான் துணியில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்படி இந்த துணியை 2 இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு. இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ தண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா வச்சிடலாம். நம்ம அடை கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்போ சுட சுட செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.